ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோப்பர்கானில் இருக்குங்க. கோப்பர்கானில் வந்து தத்தாத்திரேயருக்கும் கோரக்ஷநாத் கோவிலுக்கும் பக்கத்தில் வெளியே இருக்கிற ஒரு இடத்த தான் நம்ம இப்போ காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கல் நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒன்று எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா மராத்தியில் 1600 வருஷம் பழமையான தர்மசாலா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமீர் ஷக்கர் அப்படின்றவர் வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பாந்திராவில் வந்து கமிஷன் ஏஜெண்ட்டாக இருப்பார். அவரை பற்றி சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 6 அத்தியாயம் 22 அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ அமீர் ஷக்கர் வந்து பார்த்திங்கன்னா சாவடியில் இருப்பார். பாபாவோட பெர்மிஷன் இல்லாமல் அவர் கோப்பர்கானுக்கு நைட்டு ட்ராவல் பண்ணி வந்துடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தர்மசாலாவில் உட்காந்துருப்பார். அப்போ அந்த தர்மசாலாவில் ஒரு இறந்து கொண்டு இருக்கும் ஃபக்கீருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் தண்ணி கொடுப்பார். அந்த ஃபக்கீர் இறந்துருவார்ல, அந்த இடம் இந்த இடம் தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து சிமெண்ட்லாம் போட்டு இந்த இடம் வந்து சமமாயிருச்சு. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்குறீங்களா ஒத்த கல்லால் பாறையால் இந்த இடம் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏறும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மராத்தியில் கொடுத்துருக்காங்களா 1600 வருஷம் பழமையான தர்மசாலா. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபக்கீர்ஸ் வந்து இந்த இடத்துல தான் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக இருக்குது பாருங்கள். ரோட்டில் இந்த இடம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா ரவுண்டாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். நல்லா ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரவுண்டாக இருக்கிறதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமமாக வச்சுட்டாங்க. அந்த காலத்தில் சமமாலாம் கிடையாது, அந்த காலத்தில் சமமாக இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த நம்மளுடைய அமீர் ஷக்கர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபக்கீருக்கு அவர் இந்த இடத்துல தான் தண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி நதிக்கரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 கோவில் இருக்குங்க. ஒன்று வந்து கோரக்ஷநாத்தோட கோவில், இன்னொன்று வந்து தத்தாத்திரேயர் கோவில். இந்த கோரக்ஷநாத் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ உள்ளே போகிறோம். இந்த கோரக்ஷநாத் கோவிலுக்கு பக்கத்தில் அந்த மரத்துக்கு பக்கத்தில் வரைக்கும் தண்ணி வருமா அந்த காலத்தில், கோதாவரி தண்ணி. அதனால தான் நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் இந்த அமீர் ஷக்கர் வந்து கோப்பர்கானில் கோதாவரி நதிக்கரைக்கு பக்கத்தில் இருக்க தர்மசாலாவில் இருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. அது இந்த இடம் தான். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோரக்ஷநாத் கோவில் இருக்குது. கோரக்ஷநாத் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நவநாத்தில் ஒரு நாத். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தத்தாத்திரேயருடைய 9 சீடர்கள் தான். அந்த 9 சீடர்களில் ஒருத்தவர் தான் கோரக்ஷநாத். நம்ம சச்சரிதத்தில் படிச்சிருப்போம், பாபா சில பேர்த்த வந்து மச்சேந்திர கட்டுக்கு போக சொல்லுவார். அங்கே வந்து மச்சேந்திர நாத் இருப்பார், கனிஃப் நாத். இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தத்தாத்திரேயருடைய 9 சீடர்கள். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களா, அது வந்து தத்தாத்திரேயருடைய படம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் 9 பேர் இருக்காங்களா, அதில் ஒருத்தவருடைய கோவில் இங்கே இருக்குங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தத்தாத்திரேயருடைய கோவில் இருக்குது. இந்த தத்தாத்திரேயர் கோவிலை பற்றியே நம்ம தனி ஒரு வீடியோ நம்ம செஞ்சு போட்டிருக்கோம். ஏன்னா அந்த தத்தாத்திரேயர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்கிறது தத்தாத்திரேயர் கோவில். நம்மளுடைய நானா சாஹிப் சந்தோர்கர் வந்து பார்த்திங்கன்னா கோப்பர்கான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி இங்கே கோதாவரியில் குளிச்சுட்டு இங்கே தத்தரை வணங்கிட்டு அவர் ஷீரடிக்கு போவார். ஒரு ஸ்வீட்டான ஸ்டோரி இருக்கும் சரித்திரத்தில். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டோரி, ஒரு அழகான ஸ்டோரி என்னென்னா, நானா சாஹிப் சந்தோர்கர் வந்து தத்தாத்திரேயர் கோவிலில் வணங்காமலே வந்துடுவார். பாபா வந்து திரும்ப போக சொல்லுவார். அப்போ அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு முள்ளு குத்தும் பார்த்திங்களா, அது இந்த இடம், இந்த கோவில் தான். ஸோ பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த கோவிலையும் உங்களுக்கு வந்து வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். இந்த காம்பவுண்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடில் அப்படியே நம்மளுடைய கோதாவரி நதிக்கரை இருக்குது. பட் தண்ணி அப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப் சந்தோர்கர், அமீர் ஷக்கர், இவங்களுடைய லீலைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிமோன்கர், பிற்காலத்தில் நிமோன்கர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருந்தார். இங்கே பாராயணம்லாம் பண்ணுவாராம், அதுவும் சொன்னாங்க. ப்ளஸ் இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ராமர், லக்ஷ்மண், சீதா, ஹனுமனுடைய கோவில் இருக்கும், ப்ளஸ் விட்டல் கோவில் இருக்கும், ப்ளஸ் தத்தாத்திரேயர் கோவில் இருக்கும், கணேஷா கோவில் இருக்கும். எல்லா கோவிலுமே சின்ன சின்ன கோவில் இருக்கும். இன்னமும் இப்போவும் நிறைய ஃபக்கீர்ஸ் வந்து தங்கிக்கிட்டே தான் இருக்காங்க இங்கே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இப்போ உங்களோட ரைட் சைடில் பார்ப்பீங்க, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப் சந்தோர்கர் அவர் வணங்காமல் போன தத்தாத்திரேயர் கோவில் இந்த கோவில் தான். இந்த கோவிலுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அத்தி மரம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த நதிக்கரை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தலம். மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத்.